கமர்ஷியல் சினிமாக்கள் மேலே இப்போது பொதுவான சில விமர்சனங்கள் அது எப்போதுமே வைக்கப்பட்டு வந்தே இருக்குது. பட் அது சில இடங்களில் அட்ரஸ் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புரிதல் அதை செஞ்சிருக்கலாம். இப்போ வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து ஆன்டி ட்ரக்குங்கிற ஒன்றை தான் நீங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அதிகமான காட்சிகள் அதை பற்றியே இருக்குது. இது கிட்டத்தட்ட இன்னொரு வகையில் அது இதை என்கரேஜ் பண்ணிடுதுன்னு ஒன்று. ரெண்டாவது கெட்டவன்னு காட்டுறதுக்கு இந்த சீனை வைக்கணும்னு நீங்கள் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணினாலும் யூ கான் செலிப்ரேட் வயலன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ஒரு ஒரு யதார்த்தம் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி கடந்து வர போகிறீங்க? இதை இன்னமும் மேம்பட்ட ஒரு டைரக்டோரியல் டச்சோட இதை இதை பண்ண முடியுமா? எனக்கு அதுதான் எனக்கே புரியல சார். நான் சில நேரங்களில் வந்து ரொம்ப நல்லது செய்ய தான் நினச்சி தான் அந்த படம் பண்ணுவோம். பட் சில விமர்சனங்களை பார்க்கும்போது இல்லை இல்லையே, இது இல்லையே இன்டென்ஷன், இது ஏன் புரிய மாட்டேங்குது, ரொம்ப நம்ம லவுடாக சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். அண்ட் அதுக்கு ரொம்ப நியாயப்படுத்துகிறோம். கமல் சார் வந்து அவர் அங்கே அதில் பேசும்போது அவர் கண்ணு கலங்கி பேசுவார். நம்ம இத்தனை மில்லியன் வருஷம் ஆயிருக்கு நமக்கு குரங்குலேருந்து மனுஷன் அவருக்கு திருப்பி இந்த ட்ரக் யூஸ் பண்ணால் அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறக்கான சான்ஸ் இருக்குங்கிறத விட ஒரு ஹெவியான வேர்ட்ஸ் என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த சோ கால்டு அதர் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளே வரும்போது அதை யூஸ் பண்ணால் இப்படி ஆகும்னு சொல்கிறதுக்கு இதை நீங்கள் இதுக்கு மேலே ஷவுட் அவுட்டாக நான் எப்படி இன்னொருத்தரை வச்சு சொல்ல முடியும்? விஜய் நான் வந்து மாஸ்டரில் சொல்லும்போது அது நாட் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் பட் ஸ்டில் 18 வயசுங்கிற மேட்டரை வச்சு சொல்லியிருப்பார். ஒரு படம் பார்க்கும்போது உனக்கு 18 வயசு ஆகலடான்னு சொல்கிறது, தேட்டர் வாசல் ஒருத்தர் நிற்கிறான்னா சாராயம் வைக்கிற கடையில் ஏன்டா ஒருத்தர் நிற்க மாட்டேன்றான்னு பேசுகிறதும் வந்து அவர் பேசின ஒரு இது பாயிண்டில் அரசியலுங்கிறத விட்டுருவோம். பட் ஆனால் சொசைட்டிக்கு தேவையான இது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னாலும் நோ டு ட்ரக்ஸுக்கு வரது தான். கடைசியில் இதே மரியம் சார் கைதியில் இந்த படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கெடுத்து வாங்கி எல்லாத்தையும் கொடுத்தியான்னு சொல்கிறதுலேருந்து நான் எவ்வளோ சின்சியராக எவ்வளோ முடியுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எனக்குமே சிலது வந்து ஏன் புரியலன்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க இது இவன் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சா தானே அவன் பண்ணுறது தப்பு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆனால் அதில் தான் அதை தான் நான் கேட்குறேன், ஒரு டைரக்டோரியல் எவல்யூஷனோட இல்லை சார் அதை வேறு மாதிரி காட்டிட முடியாதான்னு கேட்குறேன். ஐ எம் இவால்விங். கைதியில் வந்து அர்ஜுன் தாஸ் நிறையா ஸ்னோர் பண்ணுற ஷாட்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா லியோவில் எதுவுமே இருக்காது. ட்ரக்கை பற்றி பேசுவாங்க, எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் பேசியிருப்போம், யூசேஜ் காட்டியிருக்க மாட்டேன். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ இவால்வ். அதை பற்றி எதுவும் பெருசாக காட்டிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு